அட நாசமா போறீங்களா? மலையில இருந்த சர்வேக்கலையே தீபக்கல்னு சொல்லி ஒரு கோர்ட்ல கேசப்பட்டீங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறீங்க. அதை கலவரமாக்க பாக்குறீங்க. இந்த கோர்ட்ல கேசப்பட்டீங்க. அதுக்கு வந்து உயர்நீதிமன்ற சர்வேக்கல் இல்ல தீபத்துல கல்லுன்னு அது கொடுத்துச்சு. சரி அதோட நடந்துருச்சு அப்படின்னா என்னன்னா உச்சநீதிமன்றத்துல அனைத்து நாளுமே தொடுக்க கூடாதுன்னா இதெல்லாம் வன்கொடுமை இல்லையா? நாடு நாசமா போயிட்டு இருக்குது. இந்த ஒன்னே போதும். நீங்க இவ்வளவு ஒரு மோசமானவங்களா இருக்கீங்க. ஒரு தனி மனிதன் அவன் மதத்தை போய் கும்பிடுறான். அவன் மதத்துல அவன் தொழுகை கூட பண்ணக்கூடாதுன்றது இது என்னடா சட்டம்? இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி இல்லடா. இதே வாஜ்பாய் காலத்துல கூட இந்த மாதிரி நடக்கலடா. இனி வரப்போற காலத்துல பார்த்தா தமிழ்நாடு வட மாநிலமா எப்பயுமே மத கலவரமா நடக்கும் போல. வரப்போற காலத்துல பார்த்தா கட்சி கூட நடக்காது போல. அதுவும் எங்களுடைய கோயில் தான். இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் ஆண்ட கோயில் அப்படிம்பாங்க. பள்ளிவாசல் இருக்காது. நாளைக்கு ஒருத்தையும் குள்ளா போட்டு போனா அவன் தீவிரவாதி முத்திர கொடுத்துவீங்க. இல்லாட்டி எவனாச்சி அல்லேலியா கோச பண்ணா அவன் அடிப்பீங்க. அன்னைக்கு நாடு கலவரமாயிரும். தமிழ்நாடு மக்கள் இதை வந்து விழிப்புணர்வா இருக்கணும். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சாங்க. தமிழ்நாடு நாசமா போயிடும். வட மாநிலத்துல வேலை வாய்ப்பு சரியான வேலை வாய்ப்பு இல்லைங்க. பீகார்ல இருந்து இங்க வந்து செத்துக்கிறீங்க. அதுலயே எங்களுடைய லட்சணம் தெரிய வேணாமா? இந்த மூத்திர குடிக்க அங்க ஒரு நல்ல எஜுகேஷனையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுத்திருந்தா அங்க உள்ளவங்க இங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரியான ஒரு படிப்பும் இல்ல, சரியான ஒரு வேலை வாய்ப்பும் இல்ல. இங்க வரையா இதை வந்து தமிழ்நாடு வந்து கைப்பற்றிட்டு தமிழ்நாடே நாசமாக்கணும், மத கலவரமாக்கணும், இருக்கிறவன ஃபுல்லா ரத்தக்கரையாக்கி விட்டு ஓட விடணும். ஆனா பாவம்டா, முஸ்லீமுக்கு என்ன வந்து முஸ்லீமா இருக்காங்க. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் என்ற ஒரு பேரை கேட்டாலே தீவிரவாதி, முஸ்லீம்னாலே பொல்லாதவங்க, துடிக்கங்கனாலே மோசமானவங்க. ஆனா இப்பதான் தெரியுது உண்மைக்கு அவங்க நல்லவங்க. உங்களை காட்டுல மோசமானவங்க எவனுமே இல்லடா. அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நீங்க தாண்டா வடமாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துல கூட அம்ப கொண்டு போய் பள்ளிவாசல அப்ப நீ எப்படி பிரச்சாரம் பண்ற? எவ்வளவு மதவெறியை நீ தோன்ற? நீ தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா தமிழ்நாடு சுடுகாடா ஆயிரும். இது இப்படியே போச்சு. எந்த மதமும் எந்த இடத்துலயுமே இருக்காது. இந்த பொல்லாத மூத்திர குடிக்கையே இருக்கிறவனப்பெல்லாம் நாசம் பண்ணி மக்களுக்கு தான் விழிப்புணர்வு இருக்கணும்.